காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சொல்லுரம் பெற்ற சோர்விலா தூய வீரன், வல்லவன் ராமன் சீதை வாயுரை பெற்ற அன்பன், அல்லலை போக்கி காக்கும் அனுமனை பாடும் காலை, கல்லினை பெண்ணாய் செய்தான் கடலினை போற்றுவோமே. இது கம்பராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே வரக்கூடிய அருமையான சுந்தரன் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகின்ற ஆஞ்சநேயனுடைய அவருடைய பெருமையை விளக்குகின்ற அற்புதமான பாடல் வரிகள். இந்த பாடலிலே சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகின்ற ஆஞ்சநேயரது பிரபாவம் வெளிப்படும். ஏன்னா அவர் கடலை தாண்டினதில் எடுத்த அந்த பேருருவம் மற்றும் அவர் இலங்கையிலே சிறிய திருவுருவாக தன்னை மாற்றிக்கொண்டது, சீதா பிராட்டியை சந்தித்தது, அவளிடம் தன்னுடைய ராமபிரான் கொடுத்த கனையாழியை கொடுத்து அவர்களிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தது மற்றும் இலங்கையை எரியூட்டது முதலிய பல அவருடைய வீரதீர பராக்கிரம செயல்களை நாம் பார்த்திருக்கலாம் சுந்தரகாண்டம் என்னும் பெயரில். அந்த சிறிய திருவடியினுடைய மிகப்பெரிய பிரபாவத்தை நாம் இந்த ஹரிபக்தருடைய கதையிலே நாம் பார்க்க போகின்றோம். ஏன்னா நம்ம ஆஞ்சநேய மூர்த்தினா நாம் என்ன நினைப்போம்னா அவருக்கு வெறுமனே சிறிய திருவடி மட்டும்தான் பெயரா? அவர்கிட்ட ஒரு தடவை ராமர் கேட்டாராம், என்னுடைய இந்த அவதார நோக்கம் முடிவடைந்து விட்டது, நான் வைகுந்தம் புறப்பட போகின்றேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீயும் வருகின்றாயா அப்படின்னு ரொம்பவும் அன்பாக கேட்கின்றாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா அவர் திரும்பவும் தன்னுடைய வைகுந்தத்துக்கு புறப்படுகின்றார் இந்த ராமாவதாரத்தை முடித்து கொண்டு. அப்போ அவர் கேட்கும் பொழுது ஆஞ்சநேய மூர்த்தியானவர் என்ன சொல்றாரு பாருங்க, சுவாமி நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் உங்க கூட வர்றது நியாயம், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா அளவு கடந்த ஒரு பெரிய ஆசை. என்னன்னா யாராவது ராமாயணம் படித்தாலோ இல்லது ராமா என்று சொன்னாலோ அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கண்களில் ஆனந்த பாஷ்பம் பொங்க அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரா ராமருடைய பிரபாவத்தை. அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய தவம்னு சொன்னாராம். ஏன்னா ஒரு பெரிய நாராயணமூர்த்தி அவருடைய திருவடி கிடைக்காதா, வைகுந்த பதவி கிடைக்காதான்னு எவ்வளவோ பேர் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி அதுவும் சொர்க்கவாசல் திறப்புக்கு போகிறாங்க, பரமபத பாக்கியம் கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க ஆஞ்சநேய மூர்த்தி, என்னால் நீங்கள் கூப்பிட்டா வர முடியாது. ஏன்னா நான் ராமாயணம் எங்கெல்லாம் இந்த கலியுகத்தில் பேசப்படுகின்றதோ சொல்லப்படுகின்றதோ படிக்கப்படுகின்றதோ அந்த இடத்துல எல்லாம் நான் உட்கார்ந்துக்கிட்டு நான் உங்களுடைய நீங்கள் ஆற்றிய அந்த வீரதீர செயல்களை நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு. எங்கே நாம் அவர் கூப்பிட்டா ஓடி போயிடுவோமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம் பாருங்க சிறிய திருவடியான ஆஞ்சநேயர், தன்னுடைய கால்களிலே சங்கிலியால் பிணைத்திருக்கிறாராம். ஏன்னா தன்னை எறியாமல் ஓடி விட்டார் என்றால் ராமர் கூப்பிடுறாரு அப்படின்னு, அதனால் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடை விதித்து கொண்டாராம். இப்படிப்பட்ட ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய பிரபாவம் நாம் நினைக்கிறா போல ராமாயணத்தில் மட்டும்தான் வெளிப்பட்டதா, இந்த கலியுகத்தில் வெளிப்பட்டது இல்லையா அப்படின்னு நாம் கேட்கலாம். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த உத்தவ சித்குணர் என்ற ஹரிபக்தருடைய கதையில் நாம் பார்க்கலாம். அவர் பிறந்தது வடநாட்டிலே தாரூர் என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த ஊரிலே அவருடைய மிகப்பெரிய இறை தொண்டு என்னன்னா அவர் கதா காலட்சேபம் செய்வார். இறைவனுடைய திருவிளையாடல்களை பாடல்களாகவும் கதைகளாகவும் விளக்கி கொண்டிருப்பார். இது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு இறை தொண்டு. இன்னும் ஒன்றும் செய்வார், அது என்னன்னா ஸ்தல யாத்திரை செய்வார். ஒவ்வொரு ஊராக சென்று இறைவனுடைய கோவில்களை நாடி அங்கும் அவர் கதா காலட்சேபம் செய்வார். இது அவருடைய விருப்பமான நியமமான தொண்டாக இருந்தது. பல காலம் இந்த தொண்டை அவர் செய்து வந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வேதரு என்ற ஒரு ஊருக்கு வராரு. அவருடைய விருப்பம் என்னன்னா, இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, இங்கே நாம் சேவிச்சுட்டு பெருமாளை நாம் துவாரகாபுரிக்கு போகலாம் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஏன்னா அங்கே அவருக்கு ஸ்ரீ ராமநவமியை கொண்டாடணுன்றது அவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த எண்ணத்தை அவர் நினச்சிக்கிட்டு வராராம் இந்த வேதருன்ற கிராமத்துக்கு வரும்பொழுது. ஆனால் மக்கள் விடலை பாருங்க அவருக்கு. ஏன்னா அவர் அன்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கிட்டார். ஜனங்க என்ன சொல்கிறாங்களாம், சுவாமி ஸ்ரீராமநவமி அன்னைக்கு நாங்கள் இங்கே நல்ல அழகான பந்தல்லாம் போடுறோம், தருணமெல்லாம் கட்டுறோம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இங்கே நாங்கள் எழுந்தருளை பண்ணுறோம், நீங்கள் உங்களுடைய ஹரி பாகவத கதைகளை எங்களுக்காக இங்கே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களாம். ரொம்பவும் அன்பு வேண்டுகோள். இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரின்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா மக்கள் அவ்வளவு அன்பாக கேட்கின்றார்களாம், வேண்டுகோள் வைக்கின்றார்களாம். சுவாமி நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது, யார் சொன்னாலும் நம்மால் கேட்க முடியாது, அதற்கென்று இறைவனுடைய சக்தி அவர்களுக்கு வேலை செய்தாலொழிய நம்மால் அவர்களுடைய வார்த்தைகளை செவிமடுக்க முடியாது. ஏன்னா அது இறைவனுடைய கட்டளை.
அப்படி அவர் அந்த ஹரிபாகவத கதைகளை சொல்லுவதில் ரொம்பவும் பெயர் பெற்றிருந்தாராம் அந்த வடநாட்டில் இந்த உத்தவ சித்குணர் என்பவர். அதனால இவருக்கு வேற வழி தெரியல. இவர் நினைச்சது துவாரகாபுரிக்கு போயிட்டு நம்ம ஸ்ரீராமநவமியை கொண்டாடலான்றது அவருடைய எண்ணம். ஆனால் நடுவில் இந்த பேதரு நகரத்துக்கு வந்த உடனே இறைவனுடைய விருப்பம் வேற மாதிரி இருந்தது போலும். அது அவருடைய விருப்பம். அங்கே என்ன திருவிளையாடல் நிகழ்த்தணும்னு அவர் எண்ணம் கொண்டிருக்கிறாரோ அது நமக்கு தெரியாது. சரி, இப்போ நாம ஒத்துக்கிட்டாச்சு, நாம் இங்கே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஜனங்களுக்காக உற்சாகமாக போயிடுச்சு. ஆஹா, இவர் நாம் ஹரிபாகவத கதைகளை சொன்னால் நாம் கேட்கலாம் இல்லையா? ரொம்பவும் சந்தோஷமாக போயிடுச்சோம் எல்லாருக்குமே. சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பெருசாக பந்தல்லாம் போட்டு தோரணமெல்லாம் கட்டி அந்த வாழை மரம் கட்டுவாங்க. அப்புறமா தோரணம் எல்லாமே ரொம்ப அமர்க்கலமாக பண்ணிட்டாங்க. மலரெல்லாம் போட்டு அலங்காரமெல்லாம் செஞ்சுட்டு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினுடைய திருவுருவத்தையும் வச்சுட்டு அதற்கும் அழகாக அலங்காரங்கள்லாம் செய்து வைத்திருந்தார்களாம். இப்போது இரவு நேரத்தில் கதா காலட்சேபம் பண்ண வேண்டும், இது அவருடைய விருப்பம். இதை தான் அவர் செய்யலாம்னு இருந்தார். ஆனால் நடுவில் என்ன நடந்ததுன்னா, அந்த ஊரில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த நாட்டை ஆண்டவர் ஒரு முஸ்லீம் மன்னர், அவர் நவாப். இந்த ஜனங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நாம் இருக்கிறது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, இங்கே போயிட்டு ஸ்ரீராமநவமி ரொம்ப விமரிசையாக கொண்டாடணும்னா அவங்க விடுவாங்களா அப்படின்னு சில விஷயங்கள் நினைத்து விட்டார்களாம். நாம் இதை நடத்த விடக்கூடாது, இந்த ஹரிபாகவத கதைகளை இந்த மக்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு சில பொறாமைக்காரர்கள் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு நேரம் மக்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பாகவதர்கள்லாம் வந்து ஹரிபக்தர்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் தயாராகிட்டார், உத்தவ சித்குணரும். சரி, நாம் ராமருடைய பிரபாவத்தை சொல்லலாம். ஏன்னா அவர் பிறந்தது முதற்கொண்டு தசரத சக்கரவர்த்திக்கு 4 பேரில் அவர் மூத்தவர். அவர் எப்படி தலைமை பண்பு எய்தினார், எப்படி அவருக்கு அந்த ஒரு குணநலன்கள்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம விமரிசையாக சொல்லலாம் அப்படின்னு இவர் தயாராகிட்டாரு காலட்சேபத்துக்கு. இந்த பொறாமைக்காரர்களும் தயாராகி விட்டார்களாம். கல்லையும் மண்ணையும் வைத்து கொண்டிருக்கிறார்களாம். ஏன்னா பந்தல் மேலே எரியலாம் இல்லையா? இப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு. இப்போ இவர் உட்கார்ந்துட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சொல்ல ஆரம்பித்த உடனே இந்த ஹரிபாகவத கதைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பொறாமைக்காரர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை விட்டு எரியிறாங்களாம், மண்ணையெல்லாம் எடுத்து எரியிறாங்களாம். இதனால் ஜனங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சான். ஏன்னா அவங்க ரொம்பவும் அமைதியாக இந்த காலட்சேபத்தை கேட்கலாம் என்று வந்திருந்தார்கள். ஆனால் இப்படி நடுவில் ஒரு கலகம் ஏற்படும் என்பதை அவர்கள் கனவிலும் சிந்தித்து பார்க்கவில்லை. ரொம்பவும் கஷ்டமாக போயிடுச்சான் அவங்களுக்கு. என்னன்னு தெரியல, கல்லை எடுத்து மேலே எரிஞ்சா எத்தனை பேரால் தாக்கு பிடிக்க முடியும்? அதுவும் கொடூரமாக தாக்கினார்களாம். அதனால் என்ன பண்ணுறாங்களாம், எல்லாரும் விலகி ஓடிடுறாங்க. இப்போது பந்தலில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவுருவமும் இந்த ஹரிபாகவதரும் மட்டும்தான் இருக்காங்க, உத்தவ சித்குணரும். மற்றவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. இவருக்கா கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா இவருக்கு இந்த பாகவத கதைகளை சொல்வதில் ஒன்றும் அவ்வளவு சங்கடம் கிடையாது, ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இந்த ஜனங்க பண்ணுற அட்டகாசம் இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுறது, இதை பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருக்கியே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, இது நியாயம் தானா, தாங்கள் தட்டி கேட்க மாட்டீர்களா அப்படின்னு இவர் முறையிடுறாராம் சுவாமி கிட்ட. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பாருங்க, இந்த ப்ராப்ளத்தை இவர் டேக்கிள் பண்ணலை. சிறிய திருவடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஞ்சநேய மூர்த்தி அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டாராம். அப்பா நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏன்னா இவர் என்கிட்ட இந்த முறையிட்ட கொண்டு வந்திருக்காரு, இந்த விஷமிகள் கல்லை விட்டு எறிகிறாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு, நீ கொஞ்சம் இதை சரிப்படுத்த அப்படின்னு ஆஞ்சநேய மூர்த்திக்கு சொல்லணுமா? ஏன்னா அவர் சிறிய வயதில் ரொம்ப விஷமம் பண்ணுவாராம். முனிவர்கள்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சேட்டைகள்லாம் செய்வாங்களாம் இந்த ஆஞ்சநேய மூர்த்தி. அப்போது முனிவர்கள்லாம் ஒரு சாபத்தை விட்டாங்களாம். என்னன்னா, நீ ரொம்ப சக்தி மிகுந்தவன் இல்லையா, உனக்கு ரொம்ப வீரதீர பராக்கிரமம் புரிவதில் ஆர்வம் இருக்கு இல்லையா, எதற்காக இப்படி இந்த சாகசம் செய்வதற்கான அடிப்படை என்ன? உன்னிடம் சக்தி அதிகமாக இருக்கின்றது அல்லவா, ஆற்றல் நிரம்ப பெற்றவன் அல்லவா நீ, இது இருக்கிறதுனால தானே இவ்வளோ அட்டகாசம் பண்ணுற நீ, இந்த ஆற்றல் இருப்பதை நீ மறந்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு சாபத்தை விட்டுடுறாங்களாம். ஆனால் இந்த சாபம் கூட இவருக்கு வரமாக போய் விட்டதாம். ஏன்னா நமக்கு நிறைய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம ரொம்பவும் ஆட்டம் போடுவோம் இல்லையா, நம்மக்கிட்ட சக்தியே இல்லைன்னா நம்ம அடங்கி உட்கார்ந்து விடுவோம் இல்லையா, அப்படித்தான் நினைத்து விட்டாராம் ஆஞ்சநேய மூர்த்தி. கடலை தாண்டும் பொழுது இவருக்கு கடலை தாண்ட வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக கிடையாது.
நம்மால் முடியுமான்னு கூட நினச்சிட்டாராம் ஆஞ்சநேயமூர்த்தி. அப்போ ஜாம்பவான் தான் சொல்லி ஊக்கப்படுத்தினாராம். வானர சேனைகளின் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு, மாருதி உன்னால் இந்த கடலை தாண்ட முடியும், உன்னுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு உனக்கு தெரியாது, உனக்கு அஷ்டமா சித்திகளும் தெரியும், உன்னால் முடியும் அப்படின்னு தைரியமூட்டி உற்சாகப்படுத்தி அவரை அனுப்பி வைத்தவர்கள். இப்படிப்பட்ட வீரதீர பராக்கிரம செயல் புரிந்த ஆஞ்சநேயமூர்த்திக்கு இந்த ஒரு சிறு கலகமாக பெரிய பிரச்சனையாக முடியும். அவர் என்ன பண்ணுறார், இதையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, என்ன பண்ணுறார், அங்கே அப்பியர் ஆகுறார். ஆனால் ரொம்ப கோபம் வந்துடுது அவருக்கு, மாருதிக்கு. தன்னை அடித்தா கூட பொறுத்துக்குவார், தன்னை திட்டினா கூட பொறுத்துக்குவார். ஆனால் தன்னுடைய தலைவனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அவருடைய கதா காலட்சேபம் நடைபெறக்கூடிய இந்த இடத்துல, இந்த ஸ்ரீ ராமநவமியை கொண்டாடக்கூடிய அற்புதமான தினத்தில் இப்படி ஒரு கலகம்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்பவும் கோபம் வந்துடுச்சான். ரொம்ப உக்ரமாயிட்டாராம். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கண்கள் அப்படியே கோபம் கொப்பளிக்க அப்படியே வெளியே வந்து நிற்கிறாரு. சரி, என்னுடைய தலைவனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு இன்னல் விளைவிச்சிட்டிங்க இல்லையா, அவருடைய பக்தர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க இல்லையா, நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டுடுவீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாராம், செயல்பாட்டில் இறங்கிட்டாராம். அன்று வெள்ளிக்கிழமை மசூதியில் சிறப்பு தொழுகை உண்டு. மத்தியான வேலையில் 12:30 மணிக்கு இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஆஞ்சநேயமூர்த்தி தொழுகை நடத்தக்கூடிய அந்த மசூதிக்குள்ளே வராராம். வெளியே வாசலில் மக்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க, முஸ்லீம் அன்பர்கள்லாம். இவர் பார்க்குறாரு, வாளால் கட்டி இந்த மசூதியை தகர்த்திடலாமான்னு நினைக்கிறாராம். அவ்வளோ கோபம் அவருக்கு. இதை ஒரு நொடியில் செஞ்சு முடிச்சிடுவார் அவர். ஆனால் இவர் குரங்கு ரூபத்தில் வந்திருக்காரு. அப்போ ஒரு முஸ்லீம் அன்பர், ஒரு பெரியவர், அவர் பார்க்குறாராம் இந்த மாருதியை, குரங்கு ரூபத்தில் இருக்கக்கூடிய மாருதியை. பார்த்த உடனே இவருக்கு பிடிபட்டு போச்சுது விஷயம், ஏதோ தவறு நடந்திருக்கு. ஏன்னா நம்முடைய இந்த ஜாதிக்காரர்கள் ஏதோ ஒரு கலகத்தை விளைவிச்சிருக்கக்கூடும், அதனால தான் இப்படி மாருதி வந்து நிற்கிறாரா அப்படின்ற உண்மை அவருக்கு தெரிந்து போய்விட்டது. இவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, நம்ம ஜனங்க கிட்ட போய் நம்ம சொல்லி பார்க்கலாம், இந்த மாதிரி மிகப்பெரிய ரூபம் எடுத்துக்கொண்டு வர வேண்டிய ஆஞ்சநேயமூர்த்தி சிறிய ரூபமாக குரங்கு வடிவாக வந்திருக்கின்றார், நாம் அவரை தேடி சென்று நாம் வணங்கினாக்கா நம்முடைய குற்றங்களை அவர் மன்னித்து விடுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அவங்க கூடியிருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். அப்பா, இது ஒரு சிறு குரங்கு, இது என்ன அப்படியே சாதித்து விட முடியும், நம்மால் இதை சுலபமாக அழிச்சிட முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்களாம். இந்த முஸ்லீம் அன்பர் சொல்லி பார்த்தார் பெரியவர், யாரும் கேட்க காணோம். சரி, இதற்கு மேலே இறைவன் விட்ட வழி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அமைதியாயிட்டாராம் அந்த முஸ்லீம் அன்பர் பெரியவர். இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, ஆஞ்சநேயமூர்த்திக்கு சொல்லோனா கோபம். இடியோ மின்னலோ புயலோ மழையோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெருத்த சப்தத்தோட, அப்படி வாளால் கட்டி அந்த மசூதியை தகர்த்து எறிந்து விடுகின்றாராம். ஜனங்கள்லாம் அப்படியே ஒரு பயத்தில் ஓடிடுறாங்களாம். ஏன்னா இது என்ன நிலநடுக்கமா, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒரு சிறு குரங்கு எப்படி ஒரு பெரிய மசூதியை தகர்த்து விட முடியும், இது எப்படி சாத்தியமாகும், இந்த ஒரு எண்ணம் அந்த மக்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் பொழுது இந்த விஷயம் அந்த நாட்டோட நவாபுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அரண்மனையில் எட்டி விட்டது இந்த விஷயம். அப்போ அந்த நவாப்பு கேட்குறானா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க முழு விவரத்தையும் சொல்கிறாங்களாம். ஐயா, இன்றைக்கு ஸ்ரீராமநவமி வெள்ளிக்கிழமை, இந்த உத்தவ சித்குணர் என்ற ஒரு மகா பாகவதர் வந்து ராமருடைய திருவிளையாடல்களை சொல்லி கொண்டிருக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது முஸ்லீம் மக்கள் சில பொறாமைக்காரர்கள் இப்படி கூடி நின்று கல்லையும் மண்ணையும் விட்டெறிந்தார்கள். இதனால் இந்து மக்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அதற்காக ஒரு சிறு குரங்கு ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயமூர்த்தியானவர் மாருதி என்ன பண்ணுறாரு, இந்த மசூதியை தகர்த்து எறிந்து விட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்படும் பொழுது இவருக்கு பயம் வந்துடுச்சான். ஏன்னா நாட்டை காப்பாற்றணும் இல்லையா, இவர் வந்துட்டு ஒரு நொடியில் அழிச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும், நம்ம மக்களை காப்பாற்றணும் இல்லையா. அதனால் இவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னன்னா அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, நம்ம யாரை குற்றம் சொல்ல முடியும், முதல்ல யார் காலில் நாம் விழணும், உத்தவ சித்குணர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹரி பாகவதருடைய கால்களை நாம் விழணும். ஏன்னா பகவத் அபச்சாரத்தை கூட மன்னித்து விடலாம், ஆனால் பாகவத அபச்சாரம் செய்யக்கூடாது. இறைவன் அடியார்களை எக்காரணத்தை முன்னிட்டு நாம் புண்படுத்தக்கூடாது மனதை நாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இந்த நவாப்பு. அதனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, முதல்ல இந்த பாகவதரை தேடி போகிறாராம் ராஜா அரண்மனையை விட்டு.
இந்த நவாப் போய் என்ன பண்ணுறாரு, இந்த உத்தவ சித்குணரோட காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, ஐயா இந்த பொறாமைக்காரர்கள் செய்தது ரொம்ப அநியாயமான விஷயம், இதை மன்னிக்க முடியாத குற்றம், அதனால் இதை நீங்கள் மன்னிச்சிடணும், இதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானால் நான் செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கின்றாராம். ஏன்னா சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அல்லவா, இப்படி சண்டை போட்டு கொள்ளக்கூடாதல்லவா. அதனால் ரொம்பவும் பவ்யமாக கேட்கும் பொழுது இந்த உத்தவ சித்குணர் ஒப்புக்கொள்கிறாராம். சரி ஐயா, நீரே வந்து கேட்டீர் அல்லவா, அதனால். ஏன்னா மக்கள் செய்கின்ற பாவங்கள் யாருடைய தலையில் விழும், ராஜாவுடைய தலையிலெல்லாம் விழும், நீங்கள் தானே பார்த்துக்கணும் இந்த நாட்டை அப்படின்னு. அப்போது இந்த நவாப் ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுறாரு, இந்த முஸ்லீம் கலகக்காரர்களை அடக்கிவிட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இந்த ஹரி பாகவதத்தை தொடரச் செய்கின்றாராம். இது ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய பிரபாவம் வெளிப்பட்ட அற்புதமான நிகழ்வு. இந்த கதையில் நாம் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஒன்று இந்த ஹரி பாகவதருடைய பிரபாவம், அவர் எவ்வளவு உண்மையாக ஹரி பாகவத கதைகளை சொன்னால் அங்கே ஆஞ்சநேய மூர்த்தியானவர் தோன்றுவார். 2வது விஷயம் என்னன்னா, மாருதியினுடைய அன்பின் வெளிப்பாடு, என்னுடைய தலைவனுடைய இந்த விழாவை நீங்கள் பாழ்படுத்தினீர்கள் அல்லவா, அதனால் நான் உங்களை ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னு அவரும் வந்து வெளியே வந்து சண்டை போட்டார் இல்லையா. அதனால் இதில் நாம் 2 விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். 3வது என்னன்னாக்கா, ஹரி பாகவதர்களை, இறைவனுடைய நாமத்தை சொல்கின்ற அன்பர்களை இறைவன் எப்பொழுதும் காப்பாற்றுவான் என்ற அற்புதமான செய்தி நமக்கு விளங்குகின்றது. இந்த ஹரி பாகவதர்களுடைய புகழ் ஓங்குக, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புகழ் வளருக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.